இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பொறுமை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப நமக்கு தேவையான ஒன்று. இயேசுப்பா நீடிய பொறுமையாய் இருந்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். பைபிள் நமக்கு நீடிய பொறுமையாய் இருப்பதற்கு கற்றுத்தருகிறது. அது ஆவியின் கனி என்று அறியப்படுகிறது. பொறுமையாய் நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்பதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவஸ்தர்கள் மூலமாய் நாம் கற்றுக்கொள்வது. வில்லியம் பூத் என்கிற ஒரு நல்ல தேவ மனிதர் இரட்சணிய சேனை என்ற ஸ்தாபனத்தை தோற்றுவித்தவர். அவருடைய அந்த ஸ்தாபனத்தோடு இணைவதற்கு 4 வாரங்கள் கடற்பிரயாணம் செய்து டாக்டர் பிராங்க்லே என்கிற ஒரு மனிதர் அவரை சந்தித்தார். பூத் அவர் பார்த்து கேட்டாராம், நீர் யார்? எங்கே இருந்து வருகிறீர்? எதற்காக வந்திருக்கிறீர்? அவர் சொன்னாராம், அட்லாண்டிக் கடல் கடந்து 4 வாரம் பிரயாணம் பண்ணி நான் வந்திருக்கேன். நான் டாக்டர் பிராங்க்லே. எனக்கு பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, இறையல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அக்கினி அபிஷேகம் இல்லை. அது வேணும். அதற்கு தான், மற்ற எல்லாம் வேண்டாம், இது வேணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஓஹோ அப்படியா, ஓகே, நாளை காலையில் 5 மணிக்கு வந்துருங்க. என்னோடு கூட இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் 50 பேருடைய பூட்ஸ் அங்கே இருக்கு, அதுக்கு நீங்க பாலிஷ் போட்டு வச்சிருங்க, நான் உங்களை பிறகு பார்க்குறேன்னு போயிட்டான். நீ யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு டாக்டர் பிராங்க்லின் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாரு. இவர் வந்தது ஒரு காரியத்திற்காக. நான் எவ்வளோ படித்தவன் தெரியுமா, நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியுமா, என் பின்னணி என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, அப்படிலாம் சொல்லாம இந்த பிராங்க்லே அதிகாலையில் வந்து பார்த்தா அவரோடு கூட இருந்த ஊழியர்கள்ல ஒருத்தருக்குமே 2 கால் கிடையாது, எல்லாருக்கும் 1 கால் தான். அப்ப அந்த 1 காலுக்கு அவங்க பயன்படுத்திக்கிற அந்த ஷூ, அது சாதாரணமாக எல்லாரும் யூஸ் பண்றது கிடையாது, கால் இல்லாதவங்க பயன்படுத்துகிற ஷூ. ஸோ அப்படிப்பட்ட ஷூஸ் தான் 50 ஜோடி இருக்கு, 100 ஷூஸ். அவர் சொல்றாரு, அதுக்கு நான் பொறுமையா பாலிஷ் போட்டதுனால பொறுமை அப்படின்னா என்னங்கிறத நான் கண்டுகொண்டேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, அவர் தன்னுடைய பெருமையெல்லாம் தாழ்த்தி தான் யார் என்கிற அந்த நிலையெல்லாம் மறந்து பொறுமையோடு அந்த வேலையை செஞ்சதுனால பின் நாட்களில் பிராங்க்லே தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். அவருடைய பிரசங்கத்துல அனல் பறந்ததும், அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஜனங்கள் எல்லாம் திரளாய் கூடி வந்து அமர்ந்திருப்பார். வச்ச கண் வாங்காம அவரே பார்த்துட்டு இருப்பார். காது கேட்காத ஒரு பெண்மணி அவருடைய செய்தியை கேட்பதுல தவறாமல் கலந்து கொள்ளும் ஒரு நபர். எல்லாருக்கும் இது ஆச்சரியம், இந்த அம்மாவுக்கு தான் காதே கேட்காத, ஆனா டெய்லி இவர் எங்க பிரசங்கம் பண்ணாலும் வந்துடுறாங்களே என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்போன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், உண்மைதான், அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனா அவருடைய முகத்துல இயேசுவின் சாயலை காண்கிறேன், அந்த இனிமையான இயேசுவின் முகத்தை நான் பார்க்கிறேன், என்னில் இல்லாத ஒரு தேவ பிரசன்னம் அவரில் இருக்கிறதை பார்க்கிறேன், அவருக்குள் இருந்து வெளிப்படுகிற அந்த அருளை நான் பார்க்கிறேன் அப்படின்னா. அப்ப இதெல்லாம் எப்படி வந்தது? பெருமையெல்லாம் ஒதுக்கிட்டு பொறுமையோடு இருந்ததுனால. தேவ பிள்ளைகளை, நம்மில் இருந்து கிறிஸ்து வெளிப்படணும், அவருடைய பிரசன்னம் வெளிப்படணும், அவருடைய அருள் வெளிப்படணும் அப்படின்னா இப்படிலாம் சில காரியங்களிலே நாம் பொறுமையாய் கடந்து வருவோம். அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நம்மளை போய் இப்படியா, நம்ம யாரு, நம்ம இதை செய்யலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பொறுமையோடு இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்வார். தகப்பனே, பெருமையோடு அல்லப்பா, பொறுமையோடு இருக்க கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.